கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடியது. அந்த கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி அல்லது கைகளால் மலம் அள்ளுபவர்களினுடைய நிலை, அவர்களுக்கான பிரச்சனைகள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். சட்ட ரீதியாக தடுக்கப்பட்ட ஒன்று, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக சொல்லப்பட்டும் இன்னும் அந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த விவரங்கள்லாம் இடைவேளைக்கு முன்பு நிறைய பார்த்திருந்தோம், நிறைய ஊர்களினுடைய நிலை குறித்தெல்லாம் பார்த்திருந்தோம். அதை தாண்டி இந்த தொழில் செய்கிறது அவ்வளவு எளிதா? நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள், படிப்பறிவு இல்லாத அடித்தட்டு மக்கள் இந்த வேலையை செய்ய பணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவங்களுக்கு இந்த வேலை சரியான வேலையா, அது அவங்களால செஞ்சிட முடிஞ்ச வேலையா, அதில் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது? நாம் சாதாரணமாக சாலைகளில் இருக்கிற எதையாவது மிதிச்சிட்டாவே நம்ம எந்த அளவுக்கு அருவருப்படுவோம், இதுக்குள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்களா, அவங்களுடைய நிலைமை என்ன, புழுக்கள்லாம் இருக்குமே, இதையெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர் ஒருவரோட பேசியிருந்தோம், ஜானகிராமன். அவர் சில கேள்விகளை முன் வச்சிருந்ததுக்கு அவருடைய பதில்களை இப்போ பார்க்கலாம். அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அவசரமாக ஒரு கழிவு நீரை அகற்றணும், கழிவுநீர் தொட்டிக்குள்ளே இறங்கணும்னு அதிகாரிகள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உரிய உபகரணங்கள் வழங்குவாங்களா? ஏன்னா சட்ட ரீதியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உபகரணங்கள் வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய அந்த பதிலை பார்க்கலாம். பாதுகாப்பு கவசம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் அதை போட்டுக்கின்னு எங்களால் உபயோகப்படுத்தி வேலை செய்ய முடியல. எங்களுக்கு கை க்ளோஸ் கொடுக்குறாங்க, அந்த கம்பியை பிடிச்சி நல்லா டெம்பராக பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு கை க்ளோஸ் போட்டு எங்களால் வேலை செய்ய முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடி, இந்த அடப்பெடுக்கு பார்த்து அந்த முடியெலாம் அதில் வரும், அந்த முடியை பிச்சு எடுக்க முடியாது. அது நல்லா ஃபுல்லாக சுற்றிக்கின்னு இருக்கும். அதான் நம்ம கையை போட்டு பிச்சாதான், அந்த பீயில் கையை வச்சு பிச்சு எடுத்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அந்த ஃபேடு இது எல்லாம் பேப்பரு இந்த எல்லாத்தையுமே அதில் சுற்றிக்கின்னு வரும். அதெல்லாம் நாங்கள் கையை வச்சு தான் எடுத்து போடுறோம். இன்றைக்கி அவ்வளோ நிறையா அதுதான் இருந்துக்கின்னு இருக்குது. நாங்கள் அடப்பெடுத்துனே இருக்க பார்த்தீங்கன்னா மூக்கை பிடிச்சிக்கின்னு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இருந்தாலும் நாங்கள் அதை மனசு ஒப்பிட்டு அந்த வேலையை செய்கிறோம். செய்ய பார்த்தீங்கன்னா வெறும் 140 ரூபா சம்பளம் எங்களுக்கு. அந்த சம்பளத்தை வச்சுன்னு குடும்பத்தை ரன் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நாங்கள் பஸ்ஸில் பார்த்து மூக்கை பிடிச்சிக்கின்னு எல்லாம் தள்ளி போகிறவங்க தான் இருக்காங்க. எங்களால் பஸ்ஸில் போனால் அதான் எங்களுக்கு பஸ் பேர் கூட அது பத்தலை. நாங்கள் பஸ்ஸில் போனால் கூட எங்களுடைய சம்பளத்தில் வச்சுக்கின்னு போக முடியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம், செங்கல்பட்டு, இங்கேருந்து தான் நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுத்து வீட்டுக்கு போனால் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க ஃபேமிலியோட. இந்த குடும்பத்தில் எனக்கு சம்பளம் பத்தலை, நீ இப்போ நான் கூட வாழ முடியாது அப்படின்னு கூட ஒரு 2 பேர் போயிட்டாங்க. எவ்வளோ இக்கட்டில் எங்கள் கூட வேலை செய்கிறவங்கள எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிக்கின்னு இதில் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த அவசரமாக கழிவுநீர் அகற்றணும் அப்படின்னு அதிகாரிகள் கூப்பிடும் பொழுது எப்படி இருக்குது, இந்த சமூகம் எப்படி பார்க்குங்கிறதுக்கான அவருடைய பதிலை பார்க்கலாம். எங்கள் அப்பா மெட்ரோ வாட்டில் வேலை செய்கிறாரு, அது மட்டும் தான் பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வேலை செய்கிறதுனால இப்போ தெரியும். எங்கள் அப்பானா ப்ளம்பிங் வேலை செய்கிறாரு, வாட்ரு வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்காங்க. எங்கள் அப்பா ட்ரைனேஜ் வேலை செய்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மெட்ரோ வாட்டில் வேலை செய்கிறோம், அந்த எண்ணத்தோடு தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படி தான் எங்கள் பசங்களாம். இப்போ எங்கள் ஆஃபீஸில் போய் எங்கள் ஸ்கூலில் போய் எங்கள் பையன் ஸ்கூல் சேர்ற இடத்துல கேட்டாங்கன்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்யணும், மெட்ரோ வாட்டரில் வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்தமாரி காவா வேலை செய்கிறவங்கன்னு சொல்லலை.